தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சென்னை பெருநகர போக்குவரத்து ஆணையம் சில அறிவுறுத்தல்களையும் பரிந்துரைகளையும் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு துறைக்கு அனுப்பியிருக்கிறது. அந்த பரிந்துரைகளை தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை ஏற்றுக்கொண்டிருக்கு. என்ன அப்படின்னா, கார் பார்க்கிங் வசதி இருந்தால் மட்டும்தான் இனி கார் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம், பல்வேறு பகுதிகளில் சென்னை பெருநகரத்தில் நிற்கக்கூடிய இடங்களில் கார் பார்க்கிங் வசதிகள் இல்லை. பொது இடங்கள்லையும் தெருக்கள்லையும் கார்கள் இருக்கிறது. அப்படிங்கிறத முன்னிறுத்தி தான் சென்னை பெருநகர போக்குவரத்து ஆணையம் இதுபோன்ற பரிந்துரையை முன்வைத்திருக்கிறது. புதிதாக வரக்கூடிய சட்டம், கார்கள் வாங்குவதற்கு புதிதாக வரக்கூடிய சட்டம் என்ன உருவாக்க போகிறது, மக்களுக்கு என்ன பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம விவாதத்தில் கொண்டு செல்ல இருக்கிறோம். கார் வாங்க கட்டுப்பாடு, அரசு நிலைமைக்கு மக்களை தண்டிக்கலாமா? 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு இன்று பங்கெடுத்திருக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன், பத்திரிகையாளர் VS ராமன், இருவரை வரவேற்றுக் கொள்கிறேன். திரு ஆதித்யன், எப்படி பாக்குறீங்க இந்த கார் வாங்குறதுக்கு கட்டுப்பாடு அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது அவங்க கொடுத்த பரிந்துரை வரவேற்கக்கூடிய பரிந்துரை தானே. இந்தியாவில் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பரிந்துரை இதுவரைக்கும் அமுல்ல இல்லை. இதான் முதல் முறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு அமுல்படுத்தப்படுங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இதே மாதிரி ஒரு பரிந்துரையை சீனாவில் ஷாங்காய் சிட்டியில் கொடுத்தாங்களாம். அவ்வளோ நேரம் போலி ஆவணத்தை கொடுத்து கார் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு சென்னை பார்த்தீங்கன்னா, சென்னை குறிப்பாக தமிழ்நாடு வட மாநிலம் கார் உற்பத்தியின் ஒரு இந்தியாவிலே அதிக அளவு கார் 7-8 நிறுவனங்கள் உற்பத்தி நிறுவனம் இருக்குது. அவங்க காரை யார் தலையில் கட்டலாம் அந்த அங்கே தான் அலைகிறாங்க. அதனால ஒரு சாதாரண 50,000 ரூபா கையில் வச்சுருந்தீங்கன்னா புதுசாக கார் வாங்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் தேவைக்கு கார் வாங்க விட இப்போ வழக்கமாக பணக்கார் வாங்க வச்சுங்க. ஆனால் இப்போ மற்ற ஒரு நடுத்தர உயர் நடுத்தர வகுப்பினர் கூட கார் வாங்கின ஐடிலாம் வந்த பிறகு ஈஸியாக 1 லட்சம் சம்பளம் வாங்கினா கார் வாங்கிடுறாங்க, எல்லாம் வாங்கிடுறாங்க. ஆனால் அது ஓட்டாட்டா கூட வீட்டில் வைக்கிறாங்க. இன்னொன்று, 20 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் நம்ம சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பு எல்லாமே இந்த மாதிரி கார் பார்க்கிங் கம்பல்சரி கிடையாது. சில்ட் கார் பார்க்கிங் கம்பல்சரி கிடையாது. இப்போ தான் அது கம்பல்சரி வந்திருக்கு. அதனால இப்போ அந்த பழைய ஃப்ளாட்டில் இருக்கவங்களாம் என்ன செய்கிறாங்க, வெளியே காரில் நிப்பாட்டுறாங்க, தெருவில் நிப்பாட்டுறாங்க. அது பப்ளிக் பெரிய நியூசன்ஸ் ஆகுது. நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லும்போது நம்ம அசோக் நகர், மந்தவெளி இங்கெல்லாம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது, இந்த மாதிரி கார் பார்க்கிங் ப்ராப்ளம். இத்தனைக்கும் 9 மீட்டர் அகலம் உள்ள ரோட்ல கார் பார்க்கிங்கே கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. ஆனா அங்க போய் 2 கார் நிப்பாட்டிட்டு போயிடறாங்க, பேமெண்ட் நிப்பாட்டிடுறாங்க. இப்படிலாம் பெரிய பிரச்சனை. இதை எப்படி அமுல்படுத்துற ஏஜென்சி சென்னை பொறுத்தவரை 2 பேர். ஒன்று கார்பரேஷன், 2வது போலீஸ். போலீஸ்ல அந்த அளவுக்கு மேன் பவர் இல்லை. போக்குவரத்து போலீஸ் எப்படி பண்ண போறாங்க. இன்னொன்னு, கார்பரேஷன் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு பொது கார் வாகன நிறுத்தம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 14,000 பண்ண கார் நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு, கிட்டத்தட்ட 30 லட்சம் கார் நிப்பாட்டுறதுக்கு தேவை இருந்தா கூட 14,000 இதை பண்ணாங்க. அந்த 14,000 இதுலயும் 5,000 தான் ஒர்க் பண்ணுது. இதுக்கு கான்ட்ராக்ட் விடும்போது 11 லட்சம் ஒரு நாளைக்கு வருமானம் 11 லட்சம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்து கான்ட்ராக்ட் விட்டாங்க. ஆனா 1 லட்சம் தான் வருது. இப்போ அதுவும் சரியான இல்லை. அப்போ அவங்க எப்படி அதை மெயின்டைன் பண்ண முடியும்? அதனால பப்ளிக் கார் பார்க்கிங் மெயின்டைன் பண்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு. தனியார் பண்றாங்க, ஆனா அரசாங்கம் பண்றது அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி இந்த மாதிரி உள்ளூர் பிரச்சனைகள், முறைகேடுனால முடியல. இதனாலதான் இந்த மாதிரி பார்க்கிங் எல்லாம் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. இன்னொன்னு, நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு போக்குவரத்து நடைமுறைங்க இல்லை. ஏன்னா இப்போ தனியார் பஸ்கள், கல்லூரி, பொறியியல் கல்லூரி பேருந்துகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பார்த்தா பெரிய பெரிய 6 வழிச்சாலும் சைடில் சொல்லி போட்டாங்க தாம்பரம். அதே மாதிரி ஐடி நிறுவனங்களுக்கு கூட்டு போக வாகனங்கள்லாம் தனித்தனியா ரோட்ல நிப்பாட்டுறாங்க. இந்த சரக்கு வாகனங்கள் எல்லாம் அதை பத்தி யாரும் கேட்கறதே கிடையாது. அதை கடுமையான நடவடிக்கை எடுத்து பண்ணாங்கதான் இந்த பார்க்கிங் ப்ராப்ளம் குறையும். ஆனா சொந்தமா நான் பார்க்கிங் இருந்தாதான் கார் வாங்கினேன்னா, சென்னையில காரை விற்கும் நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்க ஒத்துக்குவாங்களான்னு பார்க்கணும். அவங்க நம்மளோட எவ்வளவு வலுவானவங்கன்னு தெரியும். அவங்க அபிஷியலா அரசாங்கத்தை எந்த அளவுக்கு அவங்களால உள்ள போக முடியும்னு தெரியும். அவங்க அதை எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல. அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு விற்பனை எதிர்பார்த்த அளவு இருக்காது. இது ஒன்று. இன்னொன்று, சென்னையை பொறுத்தவரை நம்ம
ஒரு நாளைக்கு இவ்வளோ வாகனம் வருதுன்னு சொல்கிறோம். ஆனால் திருவள்ளூர்ல இருந்தும் அங்கே செங்கல்பட்டு இருந்தும் மீஞ்சூர்ல இருந்தும் உள்ள ஃப்ளோட்டிங் வாகனம் வந்துக்கிட்டே லட்சக்கணக்கில் வருது. அதுவும் அங்கங்கே நிப்பாட்டி போகும்போது உண்மையான வாகன போக்குவரத்து நெருக்கடி. ஒரு பள்ளிக்கூடங்களில் வந்து ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னால் யாருமே பெற்றோர்லாம் குழந்தைகளை பெரிய அளவில் அழைத்து போக மாட்டாங்க. வாகனம் போக பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தை சேர்ப்பாங்க. அந்த அருகாமை பள்ளிங்கிற இதே விட்டு இப்போ எல்லாமே ஒரு கோவளத்தில் பள்ளிக்கூடம்னா சென்னையிலேருந்து எல்லா வாகனமும் அங்கே போய் நிற்குது, ரோட்டில் நிப்பாட்டி போடுறாங்க வேனெல்லாம். இந்த மாதிரிலாம் இதெல்லாம் யார் அதை ஆக்ஷன் எடுப்பா? ஏன்னா அதிகாரி பிள்ளைகள் தான் அங்கே படிக்கிறாங்க. உயர் அதிகாரி பிள்ளைகள் தான் படிக்கும்போது அவங்க ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. இப்படி ஒரு கார் வாங்குறதுக்கு கட்டுப்பாடு அப்படிங்கிறத அவங்க வீட்ல கார் பார்க்கிங் வசதி இருந்தால் கார் வாங்கலாம், அந்த அளவுல நமக்கு வெளிப்படையா தெரியுது. ஆனா ஆமா. கார் பார்க்கிங் இருந்தால் ஒரு காரை வாங்கிடலாம் அப்படின்னா அது 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 ஈஸியான விஷயமா? ஒரு கார் பார்க்கிங் இருக்கும், அவங்க வீட்ல ஒரு 3 பேர் பயன்படுத்துவாங்க, இல்லைன்னா இவருக்கே இதுக்கு முன்னாடி கார் இருக்கும், இவங்க அம்மா பேர்ல ஒரு கார் இருக்கும், இதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? அது ஐடென்டிஃபிகேஷன் அவ்வளவு ஈஸியானதா? இல்ல, அது இப்போ வந்து இந்த இப்போ நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே நேஷனலைஸ் ஆயிட்டு எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து என்னுடைய லைசன்ஸு, என்னுடைய கார் நம்பர் எல்லாமே ஜாயின் பண்ணுறாங்க, ஆதார் எல்லாமே. அப்போ யார் கார் என்ன எல்லாம் க்ளீனாக கொண்டு வர்றாங்க. அதை வச்சு இப்போ ஒரு வீட்டில் 3 கார் இருந்தால் அவங்க 2 காரை வெளியே தான் நிறுத்த வேண்டியது. ஏன்னா எந்த ஃப்ளாட்லேயும் அதாவது ஒரு 3 கோடி 4 கோடி வைக்கிற ஃப்ளாட்டை தவிர சாதாரண ஃப்ளாட்லையும் ஒரு காருக்கு தான் இடம் கொடுக்குறாங்க அந்த ஃப்ளாட்டில். அப்போ மீதியே அவங்க ஓப்பன் கார் பார்க்கலாம் வெளியே தான் நிப்பாட்டுறாங்க. அப்போ தெருக்களில் தான் நிப்பாட்டுறாங்க. அது பிரச்சனை தான். அதுவும் சென்னையில் பழைய ஃப்ளாட்டு ஏகப்பட்ட இருக்குது, பாதிக்கு மேலே இருக்குது. அதுலலாம் இந்த வசதியே கிடையாது. இப்போ நான் இருந்த குடியிருப்பில் வந்து 75 ஃப்ளாட் சரி, இருக்கு. பேசுவோம் ஆதித்யன் சார், அதெல்லாம் இந்த பேசுவோம். திரு ராமன். வசதியே கிடையாது. ராமன், இப்போ சார் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி புதிதாக கட்டக்கூடியது ஸ்லிட் போட்டு கட்டுவாங்க, அதனால கார் பார்க்கிங் எல்லாம் இருக்கும். இதுக்கு முந்தைய வீடுகள்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த வீடுகளில் வாடகைக்கு குடியிருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி கார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா? இது மாநகராட்சி தானே ஒழுங்குபடுத்தணும், அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம். இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து நியாயமான கேள்வி தான். இப்போ உதாரணத்துக்கு சென்னை மாநகரத்தில் இருக்கிற வரக்கூடிய முன்னாடி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வரக்கூடிய வெளியூர் பேருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த போக்குவரத்தை கருத்தில் கொண்டு கிளம்பாக்கத்தில் போட்டிருக்காங்க. ஸோ மக்கள் ஆரம்பத்தில் ஆட்சேபனை தெரிவிச்சிருந்தாலும் இப்போ நாள்பட வந்து சரி வெளியூர் தென் மாவட்டம் போனால் நம்ம கிளம்பாக்க தான் போகணும் உள்ள ஒரு மனநிலை வந்து உங்களுக்கு உருவாகதா இல்லையா? இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா கும்தா அந்த போக்குவரத்து ஆணையம் வந்து ஒரு தகவல் அறிக்கையை கொடுத்துருக்காங்க. நான் இன்றைக்கி காலையில் நீங்கள் தலைப்பை சொன்னோன்னா சென்னை மாநகராட்சியுடைய ஒரு பெரிய அதிகாரி, துறை சம்பந்தமான அதிகாரிட்ட கேட்கும்போது என்னன்னா, அந்த ஆணையம் வந்து கும்தா ஆணையம் கொடுத்துருக்குது, இதை வந்து செயல்படுத்துவதும் உங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா அது சிஎம்டிஏ நிர்வாகம் வரணும், நகர்ப்புறத்துறை ரெண்டும் சேர்ந்து தான் நிர்வாகத்தை பண்ணணும். இதில் என்ன விஷயம்னா சென்னையில் பார்த்திங்கன்னா 30% பேர் தான் கார் பார்க்கிங் கூட வீடு கட்டியிருக்காங்க. 70% பேர் பார்த்திங்கன்னா 20 அடி ரோடு, 10 அடி ரோடு, 30 அடி ரோடு. உதாரணத்துக்கு குரோம்பேட்டையில் ராஜேந்திர பிரசாத் ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 35 அடி தான் ரோடு. அந்த ரோட்டில் தான் கார் நிறுத்திருக்காங்க. ரோட்டில் தான் 2 வீலரு பஸ்ஸும் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸும் ஓடுது. ஒரு வருஷத்துக்கு 5 ஆக்சிடென்ட் நடக்குது. அதே போல் இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாலிகிராமம், வலசரவாக்கம், அதேமாதிரி எம்எம்டிஏ அரும்பாக்கம் எம்எம்டிஏ பார்த்திங்கன்னா சின்ன, அதாவது சிஎம்டிஏக்கு முன்னாடிக்கு வந்து எம்எம்டிஏ தான் லேஅவுட் போட்டுது. அந்த லேஅவுட் ஆட்டோ கூட நடக்க முடியாது. பல ஆயிரம் மக்கள் அங்கே குடியிருக்கிறாங்க, ஆட்டோ கூட போக முடியாது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வண்டி கார் வாங்குறவங்கள அப்படின்னா வாடகைக்கு வெளியில் யார்டில் வாடகைக்கு விடுறாங்க. அந்த வாடகை சென்னையில் பார்த்திங்கன்னா மாதம் 3000 ரூபா கொடுத்தும் வண்டி தன்னுடைய நான் வாங்குறேன்னா சொந்த வண்டியை வீட்டில் இடம் இல்லாததுனால யார்டில் கொண்டு வாடகைக்கு விடுறாங்கன்னா மாதம் 3000 ரூபா நம்ம பணம் கட்டணும். அதே போல் அண்ணன் சொன்ன மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இங்கே குடியிருக்கிறீங்கன்னா ஒரே ஒரு 2 வீலர் சைடில் தான் நிறுத்த முடியும், ஒரு காரு, அவ்வளோதான். டபுள் பெட்ரூம், 3 பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம்க்குன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கார் தான் இட முடியும். அவ்வளோ நெருக்கடியான ஒரு நிலைப்பாடாக இது பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்னா வசதி படைத்தவர்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வாங்கி இல்லை சொந்த வீடு இடம் வாங்கினா அப்பார்ட்மெண்ட்டில் கார் பார்க்கிங்கில் வீடு கட்டலாம். நடுத்தர மக்கள் இப்போ இதில் பெரிய பாதிப்பு என்னென்னா, கார் என்பது ஒரு மக்களுடைய அன்றாட எல்லாருக்கும் ஒரு ஒரு கனவு. ஒரு பழைய காரை எனக்கு 3 லட்ச ரூபா கிடைக்கும் சார். அண்ணன் சொன்ன மாதிரி 50,000 கொடுத்தா 0% வட்டி இல்லாமல் லோன் கொடுக்குறாங்க. காரக்காரன் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வேணால் சென்னையில் உள்ள கார் ஷோரூமில் போய் நீங்கள் 5 லட்சத்துலேருந்து வண்டி இருக்குது இன்றைக்கி. 5 லட்சம் 8 லட்சம் உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. நீங்கள் சும்மா போய் பார்த்துட்டு வந்தால் போகிறோம், பார்த்துட்டு ஐயா ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 வாட்டி வாங்க சார்
வாங்க சார்னு சொல்லுவான். ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட் பண்ணணும் வந்து. ஸோ இந்த நிலைமையில் இப்படி இருக்கின்ற சூழ்நிலை வந்து உங்களுக்குன்னா அதே மாதிரி நுளம்பூர், பெரம்பூர், குளத்தூர், வடபழனி, சூளைமேடு, இந்த எம்எம்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி நடந்து கூட போக முடியாது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் அந்த தெருவில் ஃபுல்லாக டூ வீலர் கொண்டு நிறுத்துருவாங்க. ஆட்டோ போக முடியாது. அர்ஜென்ட் அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வண்டிக்குன்னா நீங்கள் ரொம்ப தூரம் நடந்து தான் போகணும். ஸோ இந்த திட்டம், அரசுடைய திட்டம் நல்ல திட்டம் தான். ஆனால் என்ன விஷயம்னா, அண்மையில் சென்னை மாநகராட்சி அறிக்கை கொடுத்தது, தெருக்களில் மேயக்கூடிய கால்நடைகளை யாராவது நீங்கள் கால்நடை ரோடுனா அது விபத்தை ஏற்படுத்துது, முட்டுது. அதனால் சென்னை மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலத்திலையும் ஒரு பொதுவான ஒரு கார்பரேட் சொந்தமான இடத்த தேர்வு செய்து அதில் ஒரு கொட்டாவை போட்டு அதில் வந்து வைக்கோல் இதெல்லாம் போட்டு அந்த கால்நடைகளை வந்து அங்கே பராமரிக்கிறாங்க. அதில் என்ன ரூல்ஸ் போடுறாங்கன்னா, கால்நடை யாருக்குள்ளதோ அவர்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் எத்தனை நாள் 5 நாள் அங்கே நிற்குதுன்னா 5 நாளுக்குள்ள தீவனங்கள் போடுறாங்கல்ல, அந்த தீவனத்துக்குள்ள பராமரிப்புக்குள்ள அந்த பேமெண்ட்டு மாடுக்கு சொந்தக்காரன் தான் கட்டணும். பணத்தை கட்டிட்டு எடுத்துடணும். இது அங்கே சென்னை மாநகராட்சி நடைமுறையில் வந்தாச்சு. ஆட்டோமேட்டிக்காக கால்நடை பசு, ஆடு, மாடு வளர்க்குறவங்களும் அந்த திட்டத்தை நடைமுறை கொண்டு வந்து சரி என்ன பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. தவறி போகும்போது அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இப்போ நினைங்க அப்படின்னா, சிங்கப்பூரில் பார்த்தீங்களா பப்ளிக் கார் பார்க்கிங் தனியாக அரசாங்கத்துக்கு தேவையான இடத்த, அந்த தேவையில்லாத இடத்த வந்து தேர்வு செய்து அதில் நடுத்தர மக்கள் விடக்கூடிய அளவில் சிங்கப்பூர்லாம் கார் பார்க்கிங். இதே நீங்கள் சென்னையில் ஷாப்பிங் போகும்போது டி நகரில் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் கார் பார்க்கிங் மாநகராட்சியே ரெடி பண்ணி கொடுக்குது. அது வந்து மல்டி லெவல் கார் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு இவ்வளோ 1 ஹவருக்கு இவ்வளோ ரேட்டுன்னு கொடுக்குறாங்க. ப்ரைவேட்டேஷன் எப்படி அது மாதிரி அதில் பண்ணுறாங்க. ஆனால் அதே மாதிரி மல்டி லெவல் பார்க்கிங் மாதிரி மாநகராட்சி பண்ண முடியாது. அப்போ மாநகராட்சி என்ன பண்ணால், சென்னை மாநகராட்சியில் உள்ள 200 வார்டுகளில் கிட்டத்தட்ட 600-700 பார்க் இருக்குது. இந்த 600-700 பார்க்கை பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட பார்க்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது, யாரும் பராமரிப்பு, சமூக வளர்ச்சியில் தான் அங்கே நடக்குது. இந்த மாதிரி பராமரிப்பு இல்லாமல் தேவையில்லாத பார்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு மண்டலத்திலையும் ட்ரையல் பார்க்கலாம், டெமோ பார்க்கலாம். ஒவ்வொரு மண்டலத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி பப்ளிக்கில் வந்து கார் வாங்கினவங்க எங்கள் வாடகை, அதுக்கு நாங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம், இதுக்கு நீங்கள் வாருங்கன்னு சொல்லி ட்ரையல் பார்க்கலாம். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமண மண்டபம், தனியார் மருத்துவமனைகள், சூப்பர் மார்க்கெட்டு, அடுக்குமாடி குடியிருப்பு, பள்ளிக்கூடங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெருக்கடியான ஒரு திருமண மண்டபம் கட்டுவான். ஆனால் 5 கார் தான் நிறுத்த முடியும். ஆனால் 50 கார் 100 கார் வரிசையில் நிற்கும். தெருக்களில் 20 அடி ரோடு இருக்கும். அங்கே பார்த்தா ஆட்டோ பண்ணுற அடிதான். சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த கார் நிறுத்துகிற பிரச்சனையிலேயே டூ வீலர் நிறுத்த பார்த்தீங்கன்னா தினசரி 100 குடும்பத்தில் அடி நடக்குது சார், சண்டை நடக்கும். ஏன்னா இந்த பிரச்சனை தான், அதை வச்சு திரைப்படங்களே எடுத்துருக்காங்க. ஆமாம், அதனால் இது வந்து அரசுக்கு நல்ல இதுதான். ஆனால் இதில் நடுத்தர மக்கள் பாதிக்காத வண்ணம் இந்த வண்டி நிறுத்ததுக்கான இடங்களை இப்போ மாட்டுக்கு நீங்கள் எப்படி மையம் செய்து அந்த பராமரிப்பு மையத்தை ரெடி பண்ணுறீங்களோ அதே மாதிரி உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சியில் உள்ள 200 வார்டுலையும் பார்க் நிறைய இருக்குது. சரி, இப்போது கடைகள்னு வருது. இப்போது வீடுகளில் நீங்கள் கார் பார்க்கிங்க்கு வசதி இருந்தால் தான் வீட்டில் வாங்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் எடுத்து ஒரு கமர்ஷியல் பிளேசஸ்க்கு போகிறீங்க, எல்லா கடைகளுக்கு முன்னாடியும் பார்க்கிங் கிடையாது. அவங்களுக்கு அரசு என்ன பண்ணி வச்சிருக்கு சார்? இப்போ நீங்கள் டி நகரில் மல்டி லெவல் பார்க்கிங்னு வச்சுருக்கீங்க, அதே மாதிரி எல்லா பகுதிகளிலும் இருக்கா, புரசைவாக்கத்தில் இருக்கா, மவுண்ட் ரோட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லப்படும் இல்லையா? பல அரசாங்கத்தினுடைய கமர்ஷியல் பில்டிங் அதுக்கு கூட பார்க்கிங் இல்லாமல் இருக்குது, பார்க்க முடியல. அப்படி பார்க்கும்போது மவுண்ட் ரோட்டில் ரிச் ஸ்டேட் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அங்கே நடக்க முடியுமா? நடக்கக்கூட முடியாது. சில நேரத்தில் பண்டிகை நாட்களும் நடக்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து இதெல்லாம் வந்து மக்கள் வந்து இந்த இடத்துல போனால், நீங்கள் காரில் போகிறீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் மெயின் ரோட்டில் அந்த மல்டி ஸ்பெஷல் ஆஸ்பத்திரி இதில் நீங்கள் வண்டியை நிறுத்திக்கிட்டு பார்க்கிங்கில் நிறுத்திக்கிட்டு அதற்கான அரசு இடங்களை வச்சுருக்காங்களா? அரசு இடங்கள் எல்லாமே ஆக்கிரமிப்பாளர் கையில் போயிடுச்சுங்க. சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 50 ஆண்டுகள் லிஸ்ட்டாக பார்த்து. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போது நீங்கள் அதே சொன்ன மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காதி போர்டு இருக்குது, ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது அந்த ரிச் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துலேயே. அந்த பில்டிங்க்கு அவங்க பார்க்கிங் வச்சுருக்காங்களா? கிடையாது. அவங்க வந்து அதாவது அகலமான ரோடுகளில் சென்னையில் மட்டும் எல்லா இடத்துலையும் விடுறாங்க. அகலமான ரோடில் அதில் ஒரு 10 கார் கூட விட முடியாது. இல்லை, உண்மைதான், வேறு வழி இல்லைல்ல. நீங்கள் அதுக்கு ஆப்ஷன் அப்போ என்ன வச்சுருக்காங்க சார்? நீங்கள் அதில் 5 காரு அதில் இன்னொருத்தர் விட்டுட்டு உள்ளே போகிறாங்க, அதை வந்து டிராஃபிக் போலீஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, எடுக்க மட்டும் அதில் ஒரு லாக் போடுறாங்க. எனக்கு புரியுது. ஆனால் அவங்களுக்கு பார்க்கிங்க்கு நீங்கள் எங்கே வசதி வச்சுருக்கீங்க? நீங்கள் இப்போ எப்பவுமே உங்களால் அந்த வெஹிக்கிளை எடுத்து இன்னொரு இடத்துல மாற்றி விடுறது கூட இடம் இல்லாமல் லாக் பண்ணிட்டு போகிறீங்க. ஆமாம். அப்போ அவங்க எங்கே பார்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குல்ல மாநகராட்சி கிட்ட. இந்த கொஸ்டினுக்கான முடிவு தான் இப்போ கும்தா நிறுவனம் வந்து இதுக்கு ட்ரையல் போட்டு நீங்கள் இது பாருங்கள், நடவடிக்கை எடுக்க முடியுமா பாருங்கள், ஒத்திகை பார்க்குறாங்க. பட் வந்து அரசு கண்டிப்பாக இதில் சோதனை ஓட்டத்தினுடைய நிலைப்பாடு நடக்கும். இல்லை, நான் பிராமன் சட்டை கேட்குறேன், வீட்டில் நீங்கள் பார்க்கிங் இருந்தால் கொடுங்க, ஆனால் கமர்ஷியல் பிளேஸ்க்கு அந்த காரை கொண்டு வரும்போது அந்த கமர்ஷியல் பிளேஸில் இல்லை அப்படின்னா
அந்த காரை எங்க பார்க் பண்ணுவாங்க? அதாவது அரசாங்கத்தினுடைய கட்டிடங்களிலேயே முறையான பார்க்கிங் இல்லாமல் இன்று கட்டப்பட்டிருக்கா இல்லையா? நான் ராமன் சார்ட்ட கேட்கிறேன். இல்லை, அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். புறநகர் சென்னை புறநகரில் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்படின்னு தான் வரும். சென்னை லிமிட்டில் சிஎம்டி அப்படின்னு வருது. பில்டிங் கட்டும்போது அந்த கட்டும்போதே உங்களுக்கு அந்த கெட்டு வரைபடத்திலே கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் எவ்வளோ வண்டி நிறுத்தலான்னு கொட்டேஷன் எஸ்டிமேட்லாம் கொடுத்து அந்த இங்கே அப்ரோடு வாங்குறாங்க. ஆனால் என்ன அதில் உள் குத்துருக்குன்னா, இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டக்கூடிய அத்தனை பேருமே அரசியல் பின்புலத்தில் உள்ளவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கீழே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கார் பார்க்கிங்னு எடுத்துக்கிட்டு லைசன்ஸ் இல்லை, கார் பார்க்கிங்னு என்ஓசி வாங்கிக்கிட்டு அதை அப்படி அடைச்சி உள்ளே குடோன் ஆக்கிடுவாங்க. நீங்கள் அப்படி குடோன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 100க்கு 70% பில்டிங்கு கார் பார்க்கிங் என்ற என்ஓசியை வாங்கிக்கிட்டு உள்ளே குடோன் ஆக்கிக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு வந்து நார்கோல் மாநகராட்சி ஒரு உதாரணத்துக்கு, நார்கோல் டவுனுக்குள்ளே மணிமேடு ஜங்ஷன் சொல்லுவாங்கள்ல, அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அப்ரூவ்டு வாங்கியிருக்க எல்லாருமே டிடிசிபி மூலமாக பக்காவாக கார் பார்க்கிங்கோட தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே சில ஆட்கள்லாம் சேர்ந்து பார்க்க வேண்டிய நபர்களை பார்த்து நீங்கள் குடோன் ஆக்கிடுங்க. யார் அதை கேட்க போகிறதும் கிடையாது. பார்க்கிங் இடங்களை குடோனா மாற்றி வச்சிருக்காங்க சார். நீங்கள் பில்டிங் கட்டினாலே கார் பார்க்கிங் ஓகே பண்ணி தான் சார் அப்ரூவ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. நீங்கள் அப்படி வாங்கிக்கிட்டு கட்டும்போது வெளியே வெளில முடிஞ்சு அந்த பாலுகாய்ச்சலாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ண டக்குன்னு அதை அடைச்சி கார் குடோன் ஆக்கிடுவாங்க. ஏன்னா குடோன் ஆக்கினா அந்த இன்னொரு இடத்துல போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ உங்களுக்கு எப்படி கார் பார்க்கிங் வரும்? அப்போ இந்த ரோட்டில் நிறுத்த முடியும். ரோட்டில் யார் கேட்பாங்க சொல்லுங்கள்? இப்போ அண்ணன் ஒரு கார் வாங்குறாருன்னா அடுத்த அவசரம் போகிறீங்க, சரி எங்கள் இடத்துல விட்டுட்டு நடந்து ரொம்ப தூரம் நடந்து போகிறீங்க, இல்லாட்டா எப்போ அங்கே வண்டி நிறுத்த முடியாது ஓலையில். அப்போ இந்த அதிகாரிகளுக்கு தெரிந்து நம்ம அப்ரூவல் கொடுத்த கட்டிடத்துமே அந்த 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 அப்ரூவல் பிரகாரம் இல்லை அப்படின்னு தெரியும். சரி, நம்ம பார்க்கிங் தான் அப்ரூவல் கொடுத்துருக்கோம் தெரிந்ததை குடோனா மாற்றி வச்சுருக்காங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது அடைக்கப்பட்ட கட்டடமாக மாற்றி வச்சுருக்காங்கன்னா இவங்க தான் ப்ராப்பராக போகிறாங்களே, சூப்பர்வைசனுக்கு போகிறாங்க, லோக்கல் பாடியில் போய் செக் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் கண்டிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணாலோ ஆய்வு பண்ணாலோ அவங்களுக்கு மெமோ கொடுத்தாலோ விளக்கம் நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் அங்கே வேலைக்கு இருக்க முடியாது சார். இதுக்கு நீங்கள் என்ன துறன்னு சொல்கிறீங்க? நீங்கள் எல்லாம் சொல்லுதான் சீனி சக்கரை சித்தப்பா சீட்டிலி நக்கப்பான்னு எழுதிக்கலாம் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையிலே நடவடிக்கை எடுக்க போனால் அந்த அதிகாரி அங்கே வேலை செய்ய முடியாது. ஆனால் சில நேரங்களில் கட்டிடங்களுக்கு ஃபைன் போடுறதெல்லாம் பார்க்க முடியாது. அது வந்து சார், அது வந்து மேலிடத்தில் சில அழுத்தங்கள் ஒன்றும் இல்லை. சென்னை டீனர் இருக்குல்ல, டீனரில் ஃபுல்லாகவே நீங்கள் சொல்கிற எல்லா பில்டிங்கும் லாக்கன்சி பில்டிங் தான். அப்படி கணக்கு பார்த்தோம்னா நீங்கள் என்ன தான் சமீபத்தில் அங்கே ஒரு மிகப்பெரிய துணிக்கடை நிறுவனம் தீப்பிடிச்சது உங்களுக்கு தெரியும். அந்த நிறுவனம் பல கோடி ரூபா செலவு செய்து ப்ராப்பராக அப்ரூவ்டு வாங்குறாங்க. அப்போது வாங்கின இடத்திலேயே சிஎம்டி நிர்வாகத்திடம் அரசியலை சார்ந்த ஒரு முக்கியமான ரத்தங்கள் ஒரு பிரமுகர் சொல்லுவாங்கன்னா 1 கோடி ரூபா அமௌண்ட்டை கேளு, இல்லைடா குட்டாத அவன் அந்த துணிக்கடை நிறுவனம் என்ன சொல்லுதையோ, நான் ஏற்கனவே நான் அழிஞ்சு போயிருக்கிறேன், திரும்பவும் நான் லோன் வாங்கி இவ்வளோ எல்லாம் பக்கம் நான் ப்ராப்பராக வாங்கியிருக்கேன், நான் ப்ராப்பராக வாங்கினா என்ன அப்போ பேப்பருக்கு எப்படி உனக்கு தான் காசு கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள்? அப்போ எல்லாத்துலேயும் விசாரம் சார், அதாவது பாதிக்குது நடுத்தர மக்கள் தான். இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பாதிக்கிறது நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் தான். இப்போ இந்த கார் என்பது நடுத்தர மக்களுடைய கனவு திட்டம். இந்த கனவு திட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் என்ன தான் நீங்கள் கார் பார்க்கிங் மாநகராட்சி ஒதுக்கினாலும் இந்த மாநகராட்சியில் கார் பார்க்கிங் நிறுத்ததுக்குன்னு அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர்களை விடுவாங்க. கான்ட்ராக்டர் யார் எடுப்பா? அது வந்து யார்கிட்ட பவருக்கோ அவங்க தான் எடுப்பாங்க. அப்போ நீங்கள் அரசாங்கம் ஒரு சின்ன சார், நீங்கள் கோயிலில் போகிறீங்களா, கோயிலில் காரில் போகிறீங்க, காரில் என்ன பண்ணுறான் 5 ரூபா தான் உங்களுக்கு கார் பார்க்கிங் வச்சுருங்களேன், அது எவ்வளோ வாங்குறாங்க? 100 ரூபா வாங்குறானா இல்லையா? இது இங்கே சண்டை போட முடியுமா? திருச்செந்தூர் போய் திருச்செந்தூர் போய் வந்து திருச்செந்தூர் ராமேஸ்வரம் போனீங்களா, கார் பார்க்கிங் ஆக்சுவலாக அவன் டெண்டரில் கால்பால் பண்ணால் 10 ரூபா தான் டிக்கெட் போட்டுருவான், 100 ரூபா வாங்குறான் சார். நீ யாரை மதிக்க ராமேஸ்வரம் போனால் உங்களை மதிக்க மாட்டோம். கார் பார்க்கிங் அதாவது 500 ரூபா 100 ரூபா 150 ரூபா இருந்தால் லத்தியை வச்சு அடித்து மிரட்டி காசு பறிக்கிறாங்க. இப்போலாம் இருக்கும்போது யாரை கண்டிக்க முடியும்? ஆதித்யன் சார், தனிநபர் கார் வாங்கும்போது என்ன கட்டளைகள் வேண்டுமென்றாலும் கொடுத்து விடலாம். ஆனால் பார்க்கிங் இல்லை அப்படின்னு சென்னை பெருநகர போக்குவரத்து ஆணையம் சொல்லுகிற போது அரசாங்கத்தினுடைய இடங்கள், அரசாங்கத்தினுடைய கட்டிடங்கள், இங்கெல்லாம் முறையான பார்க்கிங் இருக்கா? நிறைய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸை எல்லா மாநகராட்சிகளும் கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்க்கு இன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ வாகனங்கள் வந்து செல்லும், அதற்கான பார்க்கிங் வசதியை அவங்க செஞ்சு வச்சுருக்காங்களா? இல்லை, இப்போ நீங்கள் அரசாங்கம் பொறுத்தவரை அவங்க ஒரு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பண்ணால் கூட குறிப்பிட்ட அளவுப்படி தான் கட்டுறாங்க, பார்க்கிங் ஏரியா வச்சுருக்காங்க. பழைய குடியிருப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்கிங்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க கவர்மெண்ட் தரப்பில் கட்டும்போது எத்தனை கார் வரும், அந்த அதிகாரி வரும், அதெல்லாம் வச்சு தான் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அது போக இப்போ நம்ம மெட்ரோட பறக்க ரயில் பாருங்கள், அவங்க எல்லா இடத்துலையும் பார்க்கிங்லாம் வச்சு தான் அப்போவே கட்டினாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க வச்சு தான் கட்டுறாங்க. ஆனால் இந்த புதுசாக தனிநபர்களுடைய வணிக நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த இடத்துலையும் 2 3 நெருக்கடி வரும்போது
இந்த கார் பார்க்கிங் பெரிய பிரச்சனை வந்து எல்லா இடத்துலையுமே மக்கள் அதிகமாக ஒன்று கூடுதல். குறிப்பாக பார்த்தா டீனர் போகிறோம், மந்தவெளி, மயிலாப்பூர் இப்படி தான் அங்கே மட்டும்தான் அதிகமான வருது. அது மாதிரி பீக் ஹவர் காலையில் ஈவினிங் இந்த மாதிரி டைமில் தான் இப்போ நெருக்கடி வருது. ஆனால் நம்ம வந்து என்ன செய்கிறோம், இந்த கொரோனாவுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா இந்த பொது போக்குவரத்தை புறக்கணிக்கிறோங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு. ஏன்னா அந்த கொரோனா பரவும் அப்படின்னு மக்கள் பஸ்ஸில் போகிறக்கே பயந்தாங்க. அது மாதிரி இப்போ இலவச பயணம் எல்லாம் போட்டு போட்டு தான் பஸ்ஸில் மக்களை கொண்டு போக வேண்டியிருக்கு. இன்னும் இது போக சென்னையில் வந்து அன்ஆத்தரைஸ்டு இந்த மேஜிக் வேன் ஒன்று ஓடுது. அது வந்து இந்த ஆத்தரைஸ்டே கிடையாது. ஆனாலும் ஒரு அன்னைக்கு ஆர்டிஓ பார்த்து ஒரு ₹500 ஃபைன் போட்டால் அது சீட்டை காட்டியே ஓட்டுறாங்க. சில கட்சி தொழிற்சங்கங்கள்லாம் அவன் இஷ்டத்துக்கு எடுத்து ஓட்டுறாங்க. இப்படி அன்ஆத்தரைஸ் வாகனங்கள் எல்லாம் போகுது. இது இன்னொன்று வந்து நம்ம மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் வந்து 15 வருஷத்துக்கு பிறகு உள்ள பழைய வாகனம்லாம் ஒழிக்கணும், டம்பிங் யார்டு கொண்டு போயிருன்னு சொன்னா அது அந்த திட்டம் இன்னும் நடைமுறைக்கு வர முடியல. வந்தாலே தேவையில்லாத வாகனம் ஒழியும். அதுபோக சென்னை நகர பாதைகளில் பார்த்தீங்கன்னா முக்கிய சாலைகளாக கொஞ்சம் போலீஸ் கண்ணில் படுது. ஆனால் உள்பக்கம் உள்ள சின்ன சின்ன தெருக்கள்ல வந்து அதை யாரும் ஆக்கிரமியும் யாரும் கண்டுக்கிறது இல்ல இல்லை. சில நேரங்கள்ல அரசாங்க வாகனங்களே திரு ஆதித்தன் சார், சில நேரங்கள்ல அரசாங்க கூடிய வாகனங்களே இத்தனை ஆண்டுகளுக்கு மேல ஓட்டக்கூடாது. அது பேருந்துகளா இருக்கட்டும், அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய வாகனங்களா இருக்கட்டும், வேன்ஸ் எதுவா இருந்தாலும் கண்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டு, நீங்க சொன்ன 15 ஆண்டுகளுக்கு பிறகு அதை பயன்படுத்தக்கூடாது. ஆனா அரசாங்கமே அதெல்லாம் பயன்படுத்துது. அப்படிங்கும் போது அந்த குறிப்பை நம்ம எடுத்துக்கணும்ல. பார்க்கிங் வசதி எங்க இருந்து பிரச்சனை ஆகுது? பழைய வாகனங்கள் அப்படியே நிறுத்தி வைத்திருப்பதும் ஒரு வகையான பார்க்கிங் பிரச்சனைக்கு இங்க காரணமா உருவாகுது அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. பழைய வாகனம் மட்டும் இல்லை, அவங்க நினைக்கிறாங்க 15 வருஷம் கழிச்சு புதுசா பெயிண்ட் அடிச்சு வேற பாடி கட்டி இப்போ சென்னையில் ஓடின வாகனத்தை திருநெல்வேலிக்கு அங்கங்க ஒதுக்கி விட்டுறாங்களே. பழைய இங்கே கிராமத்தில் பார்த்தா ஒரே சக்கர வண்டி மாதிரி ஓடுது. பழைய வாகனங்கள்லாம் மாற்றி கலர் மாற்றி போகத்தான் செய்கிறாங்க. அவங்களே அதை வந்து பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை, அந்த புதிய வாகனம் வாங்குறதுக்கு நிதி இல்லை. அப்படிங்கும்போது பழைய வாகனங்களே பயன்படுத்துகிறாங்க. இப்படிலாம் இருக்கத்தான் செய்யுது அவங்களுக்கு. இப்போ அப்படி இருக்கும்போது அரசாங்கமும் அதை பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து அரசாங்கத்தில் இன்னொன்றுகள் இப்போ உள்ள ட்ரெண்ட் படி அரசாங்க வாகனங்கள்லாம் பெரும்பாலும் வாங்குறது இல்லை. எல்லாமே அவுட் சோர்சிங் விட்டுறாங்க, தனியார்கிட்ட விட்டுறாங்க. அவங்க போட்டு அது கான்ட்ராக்ட் எடுத்து ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கோம். அதனால அது கொஞ்சம் பாதிப்புறாலும் அவங்களுக்கு குறையுது. முக்கியமானதுக்கு மட்டும்தான் அவங்க சொந்த வாகனங்கள்லாம் வச்சிருக்காங்க. போலீஸ் இவங்களுக்கு தான் வச்சிருக்காங்க இல்லையா. பெரும்பாலான அவுட் சோர்சிங் விட்டாங்க அவங்க. மத்திய அரசும் அதே மாதிரி ஒரு பாலிசி வந்துட்டாங்க. ஆனால் வாகன பெருக்கங்கிறது பொது போக்குவரத்தை வந்து நம்ம வந்து இப்போ சென்னையை பொறுத்தவரை மெட்ரோ வந்த பிறகு முதல்ல யாரும் போகல, இப்போ நல்லா போகுது. சென்னை ஃபுல்லா மெட்ரோ போகும்போது அந்த மெட்ரோ போற இடத்துல மெட்ரோ இல்ல நான் ஒத்துக்கிறேன். மெட்ரோல பார்க்கிங் வசதியே இன்று பத்தவில்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல தானே வந்து நிக்குது ஆதித்யன் சார். ஆமா ஆமா மெட்ரோல இப்ப பாருங்க, இப்போ மெட்ரோல வந்து முதல்ல வந்து யாரும் யூஸ் பண்ணல. இப்ப பண்ண அவங்க பார்க்கிங்கும் காண மாட்டுக்கு. இப்ப பார்க்கிங் சென்னை கட்டணங்கள் கூட பன்மடங்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆமா இப்போ கிண்டியில பாத்தீங்கன்னா கார் நிப்பாட்ட அந்த மெட்ரோல கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் கிடையாது. இப்போ இவ்வளவு பெரிய இடம் வந்தா கூட இடம் இல்லை. ஏன்னா மக்களை யூஸ் பண்ண அப்படி போயிடுறாங்க. ஆனா மெட்ரோவுக்கு வரும்போது அவங்க பக்கத்துல வந்து வேற என்ன வாகனம் செய்ய போறாங்க? அரசு தன் சைடுல, இது அரசு தன் பக்கத்துல மாடிஃபை பண்றதுக்கு இன்னும் நிறைய இருக்குல்ல. அரசு தன் பக்கத்துல மாடிஃபை பண்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. அதை தவிர்த்து விட்டு வாங்குறதுல கட்டுப்பாடு அப்படிங்கும் போது நீங்க பொருளாதார சுருக்கமே ஏற்பட்டுரும்ல. ஆமா அது உண்மை. மணி ஃப்ளோ கம்மியாயிரும்ல. அரசாங்கம் வந்து அதை அப்போ ஒரு தவறான முன்னடவடிக்கைக்குள்ள போறாங்களா பொருளாதாரம் சார்ந்த இத புரிதல் இல்லாம? ஆமா இப்ப நீ தவறான ஏதாவது இந்த போக்குவரத்தை கண்காணிக்கிறதற்கும் இந்த மாதிரி வாகன நிறுத்தத்தெல்லாம் வைக்கிறதுக்கும் சரியான ஒரு அமைப்பு வந்து போதுமான அமைப்பு வந்து அரசுகிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு வரும்போது இன்னும் பெரிய பெரிய இன்னைக்கு ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை போடும்போது வட மாவட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட 31% பேர் 36 தமிழ்நாடு ஜிடிபியில் 36% கொடுத்தா சொல்றாங்க. அப்போ வந்து அவங்களோட பணம் சென்னையில பணம் எல்லார்ட்டையும் இருக்கு, பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்கு. எல்லாருக்கும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதனால அது அதிக வசதிகள் அவங்களுக்கு வந்துட்டு தான் பண்ணதான் விரும்புவாங்க. தனிப்பட்ட முறை ஒரு வீட்டுக்கு 2 கார் வைக்க விரும்ப தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் வந்து இந்த மாதிரி கட்டுப்பாடு விதிக்கும் போது அவங்களுக்கு பாதிக்கத்தான் செய்யணும்னா மக்களோட மனநிலை அதுக்கேற்றாலும் மாறணும். பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணுவோம், நம்ம ஒரு மெட்ரோ யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி வரணும். அது இன்னும் முழுமையடையில மெட்ரோ பயணி முழுமையடைஞ்சா அது நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ராமன் சார், நிறைவா சொல்லுங்க. என்ன செஞ்சிருக்கணும் அரசு? மக்கள் மேல சொல்லக்கூடிய இந்த கட்டுப்பாடுகள் சரியா?
அரசு தங்களை மேம்படுத்தி இருக்கணுமா? ஒரு விஷயம் சார், ஏற்கனவே இந்த மெட்ரோ ரயில் சென்னையில் வந்து யூனிட் 1 யூனிட் 2 இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தில் எல்லாமே மெட்ரோ ரயில் நிர்வாகம் இடத்த எல்லாமே பெரும்பாலும் எடுத்துட்டாங்க. மாநகராட்சிக்கு சொந்தமான ஸ்டேஷன் மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் எங்கெங்கே வருதோ, மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் எங்கே வருதோ அங்கெல்லாமே இடத்த அவங்க பார்க்கிங்கில் எடுத்துட்டாங்க. இது எடுக்கிறது இடமும் கிடையாது. ஸோ இந்த திட்டங்களை கொண்டு வரதுக்கு கார் பார்க்கிங் வந்து நடுத்தர மக்களுக்கான அந்த கார் பார்க்கிங் விடுறதுக்கு, பப்ளிக் கார் பார்க்கிங் விடுறதுக்கான இடமும் பெருசாகவும் கிடையாது. ஆகவே இதுக்கு ஒரே வழி, இந்த பார்க்கு அங்கே பராமரிப்பு இல்லாத நிறைய பார்க்குகளை கையகப்படுத்தி அதை மாநகராட்சி ஒரு லெவல் கொண்டு வந்து அதுக்கு ஒரு கட்டணத்தை பண்ணால் தான் பண்ண முடியும். அதை வேறு எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி சென்னையில் அரும்பாக்கம் பக்கத்தில் நான் சொன்னால இருக்கிற எம்எம்டிஐயில் போய் பாருங்கள். எம்எம்டியில் நீங்கள் ஒரு ரவுண்டை படி பாருங்கள், அங்கே எப்படி இருக்குது லேஅவுட் போட்டதுக்கு ஒரு இதுதான் எம்எம்டி தான் லேஅவுட் போட்டது. அந்த லேஅவுட்டில் பாருங்கள், இவங்க தொலைநோக்கு பார்வை இல்லைல்ல. அதே சிஎம்டி லேஅவுட் போடுறது பார்த்திங்கன்னா அவங்க கட்டமைப்பு பக்கா, கார் பார்க்கிங், அந்த ரோடுகள், அகலமான ரோடுகள், மரங்கள் எல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க. ஆனால் எம்எம்டியோடைய அந்த இதை பாருங்கள், வந்து ரோடு நடக்க முடியல. இப்போ இதில் யார் காரணம்னா அரசுடைய தொலைநோக்கு திட்டங்கள். உதாரணத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் நம்முடைய நாட்டில் வந்து புளிய மரம் புளி இல்லைன்னு டிமாண்ட் பண்ணும்போது அன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணாங்க. ஆனால் அன்னைக்கு முதலமைச்சருக்கு என்ன சொன்னார், நாளைய தலைமுறைகள் வெளிநாட்டில் கையேந்தக்கூடாது என்று தேசிய நெடுஞ்சாலைக்கு கம்ப்ளீட்டாக புளிய மரம் நட்டாங்க. இன்றைக்கி பாதி காமராஜர் கொண்ட திட்டத்தை அன்றைக்கி எதிர்த்தாங்க. இந்த புளியமரம் வளர்ந்து புளியங்கண்டு வளர்ந்து இது என்னைக்கு புளி கொடுக்குது, நாளைக்கு எப்படி இந்த இளம் தலைமுறை அனுபவிக்குதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நீங்கள் எங்கே போனாலும் புளியமரத்தினுக்கு இதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி தேசிய நெடுஞ்சாலைகள் அகலப்படுத்தும் என்ற திட்டத்தை கொண்டு வந்து மொத்த புளியமரத்தையும் கிட்டத்தட்ட 60% புளியமரத்தை வெட்டி தள்ளியாச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக வேறு மரத்தை அவங்க நடலை. ஸோ காமராஜர் கொண்ட திட்டம் 100 ஆண்டுகளுக்கான திட்டங்கள். ஆகவே ஒரு அரசுடைய திட்டங்கள் குறைந்தபட்சம் 50 ஆண்டுகளுக்கான ஒரு திட்டமாக இருக்க வேண்டும். இப்போ மெட்ரோ ரயில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கிட்டத்தட்ட எதிர்காலத்தை தொலைநோக்கு கருத்தில் கொண்டு தான் பக்கா கட்டமைப்பு உருவாக்குறாங்க. அதில் ஏதாவது இவ்வளோ பூமிக்கடியில் எவ்வளோ அது போவதில்லை. இதுவரைக்கும் அடைமலையில் கூட மிகப்பெரிய பேரிடர் ஏற்படக்கூடிய மலையில் கூட ஒரு சொட்டு தண்ணி அங்கே தேங்க இல்லையா, எப்படி அந்த இருக்காது, சாத்தியமாகும். ஆகவே மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நிர்வாகத்தில் வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த கும்தா நிறுவனம் கொடுத்தக்கூடிய தகவல் அடிப்படையில் நடுத்தர மக்கள் பாதிக்காத வண்ணத்துக்கு ஒரே வழி வந்து 30 அடி சாலைகள் எங்கெங்கே இருக்குது, 30 அடி சாலைக்குள்ளே கணக்கெடுத்து இதுக்கு மட்டும் வழி எப்படி கிடைக்கும், எங்கெங்கே விடலான்னு ஆய்வு பண்ணால் தான் இது முடியும். ஏன்னா வசதி வாய்ப்பில் உள்ளவங்க கார் பார்க்கிங் கூட தான் வீடு கட்டுறாங்க. அதில் அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஸோ நடுத்தர மக்கள் கண்டிப்பாக பாதிப்பாங்க. ஏன்னா நடுத்தர மக்கள் இன்னைக்கு 100% மக்கள் கார் வாங்குவது மிகப்பெரிய லட்சியமான சில பார்க்கிங்ல சில வீடுகள் அபார்ட்மெண்ட்ல ஒண்ணுக்கு தான் அலோவ் பண்றாங்க. ஆமாம். அப்போ 2 பேர் போகணும்னா அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்? அப்படி ஆப்ஷன் வந்து இந்த நிறுவனம் மாநகராட்சி எடுக்கிற இதில் தான் இருக்குது. ஒரு அடுத்த ஒரு டெமோ காப்பியை போட்டு பார்க்கிங்கில் வந்து இந்த மாதிரி விடலாமா வேண்டாமா, என்ன சாலில் விட்டால் என்ன இருக்குன்னு வந்து அதுக்கு முழுக்க மாநகராட்சியிலோட இணைந்து சிஎம்டியும் சேர்ந்து தான் நகை வந்து இது பண்ண முடியும். தடுத்து வேறு இதுக்கு அப்போ அந்த ஐடியாவை முதல்ல சொல்லியிருக்கணும்ல. இது மக்களை பயப்படுத்துறது மாதிரியான ஒரு விஷயம் தானே சார். இது பயமுறுத்தணும் மாதிரி எடுத்துக்க முடியாங்க. இன்றைக்கி நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு கலகம் பிறந்தால் தான் ஒரு வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்றைக்கி இந்த கும்தா வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது இப்படி நீங்கள் சென்னை மாநகராட்சியில் குப்பை வீட எடுக்கிறோம்ல, வீடு இடப்பை எடுக்கிறோம்ல, அதுக்கு ஒரு பீஸ் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு கடந்த 4 வருஷத்துக்கு முன்னால் சென்னை மாநகராட்சியில் கமிஷனர் இருந்த பிரகாஷ் அவர் வந்து ஒரு மாடல் கொண்டு வந்தார். பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு இருந்தது. இது என்னங்க வந்து என்ன நீங்களே வரி கட்டுறீங்க, எல்லாம் வரி கட்டுட்டோம், இப்போ இதுக்கும் நீங்கள் வரி கட்டணும் என்ன அர்த்தமாகணும். ஆனால் அந்த இது வெயிட்டிங்கில் இருக்குது இப்போ சென்னை மாநகராட்சியில். அதாவது அவங்களுக்கு வருமானங்கள் எந்தெந்த வழியில் எப்படிலாம் வருமானம் எடுக்கலாம் என்ற நிலைப்பாடு. இப்போ இன்றைக்கி மாநகராட்சியுடைய கழிவுறை கூட இப்போ ப்ரைவேட்டேஷன் கொடுத்துட்டாங்க. வந்து நம்மளால் மெயின்டைன்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மாநகராட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திடக்கழிவு மேலாண்மைன்னு சொல்லுவாங்களே, சால்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, அது குப்பை எடுக்கிற இதை கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100% ப்ரைவேட்டேஷன் கொடுத்துட்டாங்க. அனிமெண்டஸ்ட் அந்த மாதிரி ப்ரைவேட்டேஷன் கொடுத்துட்டாங்க, ஹவுஸ் சோர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ 25% தான். சரி, அந்த ஸ்டாப்புகளை உடனே வெளியே அனுப்பினா போராட்டம் வெடிக்குன்னு சொல்லிட்டு பழைய ஸ்டாப்புகளை 25% பண்ணுறாங்க. ஸோ அதே போல் இது வந்து மாநகராட்சி நிர்வாகம் கண்டிப்பாக டெமோ பார்த்து தான் நடவடிக்கை எடுப்பாங்க. மக்கள் பாதிக்காத வண்ணம் நிச்சயமாக. ஏன்னா புதுசாக வந்திருக்க சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் செய்தித்துறை இயக்குநராக இருந்தவர், சிறப்பாக செயல்படக்கூடியவர். இதெல்லாம் அவருக்கு நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். வந்து அதனால் மக்கள் பாதிக்காத வண்ணம் சென்னை மாநகராட்சி மக்கள் யாரும் எதுலேயும் பாதிக்காத வண்ணம் இதை நாங்கள் வந்து எப்படி செயல்படுத்தி காட்டுவோம் என்று பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். நன்றி சார். கார் வாங்க கட்டுப்பாடு, அரசின் இயலாமைக்கு மக்களை தண்டிக்கலாமா என்ற விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் பங்கெடுத்தாங்க. பத்திரிகையாளர் திரு VS ராமன், பத்திரிகையாளர் KKR ஆதித்தன். இருவருக்கும் மனமான நன்றிகள். நேர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.